இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஏன் ருத்ரா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே? சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும், அப்புறமா சரியாயிடும். அதுல எல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. நாங்க சாதாரண மனுஷங்க. ஏன் நாம எல்லாருமே மனுஷங்க தான். ஆனா அமிர்தாவை தவிர. இந்த அர்ஜுன் இப்ப மாற போறான். உங்க மேல உள்ள நல்ல அபிப்பிராயம்லாம் என்னை விட்டு போகுது. எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய்ன்னு இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்க. இனிமே இந்த அர்ஜுனை யாரும் காதலுங்கிற பேர்ல ஏமாத்தவே முடியாது. நான் ஏமாற மாட்டேன். அப்படின்னா அர்ஜுன் அவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கும் போதும் காப்பாத்து காப்பாத்துன்னு சத்தம் போடும் போதும் இவ எதுக்காக கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தாலாம்? அப்படி நின்னதுக்கு என்ன அர்த்தம்? அமிர்தாவுக்கு அர்ஜுன் தேவையில்லைன்னு தானே அர்த்தம். இவளுக்கு தேவைப்படுறது நம்ம அர்ஜுன் கிடையாது, வேற என்னமோ. இதோ பார் சித்ரா, ஏதோ இந்த வீட்டுக்கு நீ பெரிய மருமகங்கிறதுனால நாங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறோன்னு உன் இஷ்டப்படி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு என் மருமகளை பத்தி நீ குறையா பேசுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உன் லிமிட்டை கிராஸ் பண்ணாம இருந்தா நல்லது, இல்லனா நான் கெட்டவளாக வேண்டியிருக்கும். அடராமா, இருக்கிற விஷயத்த சொன்னா எல்லாருக்கும் கோவம் தான் வரும். என் நிலைமையும் அப்படிதான். சித்ரா, போது நிறுத்துறியா? முதல்ல நீ உள்ள போ. பாவம், ஏற்கனவே அமிர்தா வேதனையில இருக்கா. எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துறியா? நான் எண்ணெய் ஊத்துறது இருக்கட்டும், அங்க அர்ஜுன் எரிமலையா வெடிச்சிட்டு இருக்கான். நீங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. எனக்கு என்ன வந்தது? அமிர்தா, அவ அப்படிதான் பேசுவான்னு உனக்கு தெரியும்ல. நானே பாக்குறேன். ஹலோ ஹலோ ஹேமாவா? நான் சரோஜா, அமிர்தாவோட அம்மா. ஓ சரோஜா, நீங்களா? என்ன இந்த நேரத்துல திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்க வயித்துல இருக்கிற குழந்தை என்ன சொல்லுது? இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஹேமா. குழந்தையும் நல்லா இருக்கு. அது அமிர்தா நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்தா. அவ நிச்சயம் வரல. நாளைக்கு சாயங்காலம் போறேன்னு என்கிட்ட சொன்னாளே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போன் அவகிட்டயே கொடுக்கறேன். அமிர்தா, எப்படிமா இருக்க? அம்மா, அது என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உன் குரலே இவ்வளவு டல்லா இருக்கு. என்னாச்சு அமிர்தா? இல்லம்மா, நான் நல்லதா இருக்கேன். சொல்லுங்க. சரி அமிர்தா, போன் வைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். அம்மா என்ன சொன்னாங்க அமிர்தா? நாளைக்கு நீ அர்ஜுனும் சேர்ந்து அம்மா வீட்டுக்கு போறீங்கல்ல? ஆமா அத்தை, அது அம்மாவும் அதுதான் சொல்றாங்க. ஆனா இவர் வர மாட்டாரான்னு தெரியலையே. சரி, நீ எழுந்து வா, நானே அர்ஜுன் கிட்ட வந்து பேசுறேன். இப்ப வா. இல்ல, நான் வரல அத்தை. அமிர்தா, பேசாமலே இருந்தா உங்களுக்குள்ள விரிசல் அதிகமா தான் ஆகும். எதுவா இருந்தாலும் அப்பப்போ பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். எழுந்து வா என் கூட. வேண்டாம் அத்தை, அவர் இப்ப ரொம்ப கோவத்துல இருப்பாரு. அமிர்தா,
அவன் கோவத்துல இருப்பானா, நான் அவனுக்கு அம்மா. அவனை விட எனக்கு 2 மடங்கு அதிகமா கோவம் வரும். நீ எழுந்து வா. அத்தை, அது நீ இப்ப என் கூட வர போறியா இல்லையா அமிர்தா? வா. வா 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 வா. நில்லுடா கொஞ்சம். எங்க அவ்வளவு அவசரமா போற? அம்மா ப்ளீஸ், என்ன தடுக்காத. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. இவங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல. ஓங்கி 2 கொடுத்தனா தெரியும் உனக்கு. நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். இவ என்னமோ உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட மாதிரில நடந்துகிட்டு இருக்க. நீ என்னடா ஆச்சு உனக்கு? ஆமா, இவ செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய துரோகம் தான். நம்பிக்கை துரோகம். உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அர்ஜுன், நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டா நீ அந்த சின்ன பொண்ணு மனசை இந்த அளவுக்கு வேதனைப்படுத்துற? நீ இப்படிலாம் பேசினா அவன் மனசுக்கு கஷ்டமா இருக்காதாடா? அவன் முகத்தை பாருடா, அழுது அழுது எப்படி வாடி போயிருக்குன்னு பாரு. நீ இந்த அளவுக்கு கடுமையா நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அர்ஜுன். சரி விடுங்க, எல்லா தப்பும் என்னோட தான். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா? 2 பேரும் ரூமை விட்டு வெளியே போங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டைங்கிறது பொழுது போற வரைக்கும் தாண்டா. புருஷன் பொண்டாட்டி சண்டை பொழுது போற வரைக்கும் தான். நீங்க இன்னும் இருந்து போகலையா? ஒரு தடவை சொன்ன உங்களுக்கு புரியாதுல்ல? சே, நீங்க இங்கே இருங்க, நானே போறேன். ஆமா பாட்டி, அதே பறவைதான். அதோட கழுத்துல அதே அடையாளம் இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அந்த பறவையோட கழுத்துல பாம்பு இருந்துச்சு. அந்த மாதிரி பாம்பும் பறவையும் ஒன்னா இருக்கிறத யாராவது பார்த்திருக்காங்களா இல்ல கேட்டிருக்காங்களா? அப்படின்னா அர்ஜுன் சொன்ன மாதிரி கருடனும் நாகமும் ஒன்னா சேர்ந்து அவனை தாக்க ஆரம்பிச்சிடுச்சா? அப்படின்னா கருடனும் நாகமும்
அவங்க 2 பேரும் ஒன்னா வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? யார கண்டுபிடிக்க வந்திருக்காங்க? ஒன்னும் தெரிய மாட்டேங்குதே. எனக்கு ஒன்னும் புரியல. கருட சக்தியும் நாக சக்தியும் இப்போ ஒன்னா இருக்குன்னா அது எதுக்காக? எந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக? எத்தனை சக்திகள் ஒன்னா சேர்ந்தாலும் என் அர்ஜுனை மட்டும் ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற விஷயம் தெரியாம முயற்சி பண்றாங்களா? அப்படி இல்லைன்னா ஒருவேளை தெரிஞ்சே தாக்குறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். கருடனும் நாகமும் ஒன்னா சேர்ந்திருக்காங்கன்னா நிச்சயமா இது பூலோகத்துக்கு வந்திருக்கிற நாகராணியை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இருக்கணும். எத்தனை யோசிச்சாலும் வேற எந்த காரணமும் எனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஆனா நாகராணியே நாகமணிய கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? என்னமோ எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. ச்சே. யார் என்ன செஞ்சாலும் அந்த நாகமணி மட்டும் இந்த தமயந்திக்குத்தான் சொந்தம். இது சத்தியம். அர்ஜுனுக்கு 25 வயசு முடியணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு 25 வயசு முடிஞ்ச உடனே ஏன் அதிர்ஷ்டம் என்ன தேடி வரும்? அது வரைக்கும் அவனுக்கு எதுவும் ஆகாத மாதிரி அவனை ரொம்ப பத்திரமா நான் பார்த்துக்கணும். பார்த்துப்பேன். அவனுக்கு யார் மூலமாவும் எந்த ஆபத்தும் வரவே கூடாது. நான் பார்த்துக்கிறேன். இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசி முடிச்சிடுறேன். இன்னைக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்திக்கலாம். எதுக்கு தேவையில்லாம கண்ணாமூச்சி விளையாட்டு? நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்ககிட்ட எந்த குறையும் இல்ல, நீங்க பெர்ஃபெக்ட். நான் தான் அயோக்கியன். உங்க காதல் அடையிற தகுதி எனக்கு இல்ல போல இருக்கு. உங்களோட வாழ்க்கை பகிர்ந்துக்கிற யோகியதை எனக்கு இல்ல. உங்களை காதலிக்கிற அருகதையோ இல்ல உங்களோட சேர்ந்து வாழ்ற அருகதையோ எனக்கு இல்ல. இதுதானே நீங்க ஒவ்வொரு அடியிலும் நிரூபிச்சுக்கிட்டே வரீங்க. சொல்லுங்க அமிர்தா. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். உங்க விருப்பப்படியே இருங்க. ஒரு வேலை பண்ணலாமா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருங்க, உங்க விருப்பப்படி இருங்க. நான் எப்படி இருந்துட்டு போறேன், பிரச்சனையே இருக்காதுல்ல. அப்படின்னா நான் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புகள்லயும் என் மேல நீங்க எந்த அபிப்பிராயத்தோட இருக்கீங்கன்னு காமிச்சிட்டீங்களா அமிர்தா? இதுக்கு மேல எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது வேண்டாம், விட்டுருங்க. இந்த காதல், அன்பு, கல்யாணம், இந்த எந்த உறவுமே எனக்கு தேவையில்லை. இது வரைக்கும் நான் பட்ட வேதனை எல்லாம் போதும். அப்படின்னா பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த தருணங்களுக்கெல்லாம் மதிப்பே இல்லையா? அஃப்கோர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. இனிமே எனக்கு மிச்சம் இருக்க போறது அது மட்டும் தானே, வெறும் ஞாபகங்கள். சில நேரத்துல மனுஷங்களை மறந்தாலும் ஞாபகங்களை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த இனிமையான நினைவுகள்ல என்னோட மிச்ச வாழ்க்கையை ஓட்டிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சூரியன் மாதிரி. தூரத்திலிருந்து பார்க்கும்போது பிரகாசமா இருந்தாலும் கிட்ட போனா வெறும் நெருப்பு தானே.
உங்களை தொட வந்தா நான் எரிஞ்சு போயிடுவேன்னு தெரிஞ்சும் முட்டாள்தனமா நான் உங்களை நெருங்க மாட்டேன் அமிர்தா. நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. இனிமே உங்க வாழ்க்கை உங்களோடது, என் வாழ்க்கை என்னோடது. என்ன சித்ரா, காலையிலேயே எதையோ நினைச்சு குழப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ம், ஏதோ குட்டி போட்ட பூனை மாதிரி இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்க. என்ன விஷயம்? காலையில இருந்தே என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. உன் மனசுக்குள்ள எப்போதும் இந்த மாதிரி ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும்ல. இந்த பார், அது எதுவா இருந்தாலும் இப்பவே இங்கே என்கிட்ட கேட்டு முடிச்சுக்கோ. வீட்டுல மத்தவங்க முன்னாடி ஏதோ பேசி சொதப்பிடாத. எனக்கு என்னமோ இந்த அமிர்தாவோட நடவடிக்கையை பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமா இருக்குங்க. அவ ஒன்னும் சாதாரணமான பொண்ணு இல்லைங்க. ஏதோ மாஸ்டர் பிளானோட தான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? ராத்திரி என்ன கிரைம் சினிமா பார்த்துட்டு தூங்குன? ம், இல்ல உன் மனசுல பெரிய சிஐடி டிடெக்டிவ்னு நினைப்பா? வேலையை பார்த்துக்கிட்டு போறியா? எனக்கே 1008 வேலை இருக்கு. என்னங்க எங்க போறீங்க? நில்லுங்க. உங்களுக்கு எப்பவும் நான் என்ன சொன்னாலும் அலட்சியம் தான். கொஞ்சமாவது நான் சொல்றதை கேக்குறீங்களா? ஆரம்பத்துல எல்லாம் அமிர்தான்னா அர்ஜுனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல எல்லாம் அமிர்தாவுக்கு அர்ஜுன்னாலே சுத்தமா பிடிக்காது. அவனை இஷ்டத்துக்கும் திட்டினா, அவமானப்படுத்தினா. அவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கடைசியில அர்ஜுனுக்கும் மயூரிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்பவும் அமிர்தா சும்மாதான் இருந்தா. அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு குறிச்ச கல்யாண தேதி நெருங்க நெருங்க அமிர்தா திடீர்னு மனசு மாறி நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இவனை தான் நான் லவ் பண்றேன்னு சொன்னா. மயூரிக்கும் அர்ஜுனுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்தி இவ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்படி எல்லாம் அவ எதுக்காக பண்ணா? நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தெரியலையா? சித்ரா, இதெல்லாம் பழைய விஷயம். இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? இங்க பாருங்க, விஷயம் அதோட முடிஞ்சிருந்தா நானும் விட்டுருப்பேன். அவ்வளோலாம் அர்ஜுன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா இப்ப ஏன் அர்ஜுன விலக்கி வச்சிருக்கா? ஆசைப்பட்டவன் கிடைச்சிட்டான்னு சந்தோஷமா வாழலாம்ல. ஏன் இப்படி ரெட்ட மனசுக்காரியா இருக்கா? இதுல இருந்தே உங்களுக்கு தெரியல? அவ மனசுக்குள்ள வேற எதையோ வச்சுக்கிட்டு தான் உள்ள வந்திருக்கா. கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகுது. அர்ஜுன் மாதிரி ஒரு புருஷனை விலக்கி வச்சிருக்கானா யாருக்கும் சந்தேகம் வராதா? இதெல்லாம் யோசிக்கும் போது உங்களுக்கு எதுவுமே தோணலையாங்க? ஆமா சித்ரா, நீ இவ்வளவு சொல்லும்போது எனக்கும் ஏதோ தோணுது. அதுதாங்க சொல்றேன். சரி, உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. உனக்கு மூளை சரியில்லை. உன்னை ஒரு நல்ல மனநல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணணும்னு தோணுது. ஏங்க சித்ரா, வீட்டுல ஏற்கனவே 1008 டென்ஷன் இருக்கு. நீ புதுசா ஒண்ணு ஆரம்பிக்காத ப்ளீஸ். நீ கொஞ்சம் அமைதியா இருந்தீனா அது பெரிய உதவியா இருக்கும். வந்துட்டியா ருத்ரா? பரவாயில்லையே, என் வார்த்தையில நம்பிக்கை வச்சு என் உத்தரவை நிறைவேற்ற ஒத்துக்கிட்ட போல இருக்கு. நிச்சயமா குரு. ஆசைப்பட்ட பொருள் தானாவே என்னை தேடி வரப்போகுதுன்னு போது இதை கூட நான் செய்யலன்னா எப்படின்னு சொல்லுங்க. நல்லையா, நான் நினைச்ச மாதிரி என் சக்திகளை எல்லாம் தாரவாக்க இன்னைக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் கிடைச்சிருக்கு ருத்ரா. நான் இன்னைக்கு என் சக்திகளை எல்லாம் உனக்கு தாரவாக்க போறேன். இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நீ இந்த இடத்துக்கு வந்தாக இன்னைக்கு ராத்திரியில இருந்து அந்த பைரவனை எதிர்த்து
அவனுக்கு சரிசமமா நிக்கக்கூடிய சக்திய நீ அடைய போற. ரொம்ப சந்தோஷம் குருவே. நீங்க சொன்ன மாதிரியே நிச்சயமா இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்துடுவேன். ஓம் நம சிவாய. அந்த ஆண்டவன் உனக்கு நல்லதையே செய்வான்.